இந்த வீடியோல நம்ம எசேக்கியா பிரான்சிஸ் வெயிட் லிஃப்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லித் தராரு. நான் ஏன் இப்படிலாம் சொல்றேன்னு உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் வரும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். Can you take this 100 kilo? I can't. 1000 kilo weight? I can't. Imagine the weight lifter is inside you. And his hand is carrying your hand. Now you tell me, Anna, one lorry full of iron rod, Anna. I can. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எசேக்கியா பிரான்சிஸோட கதைகள்ல ஒரு சின்ன குட்டி கதை இவர் விடுறாரு. அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னாலே நிறைய கதை விடுவாரு. அதுல இது மாதிரி ஒரு குட்டி கதை. அதுல பிலிப்பியர் 4:13 வச்சு ஒரு கதை விடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த வசனங்களை படிப்போம். அதோட பொருள் என்னன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இவர் கதையை கேட்போம். ஃபர்ஸ்ட் வசனத்தை படிப்போம். 4:13 தான் அவர் போட்டிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா 11ல இருந்தே படிப்போம். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் பிரிச்சு எடுத்தோம்னா நம்ம என்ன வேணாலும் அர்த்தம் சொல்லிக்கலாம். ஆனா அது எந்த கான்டெக்ட்ல எதுக்காக சொல்லப்பட்டதுன்றத படிக்கலன்னா நமக்கு அர்த்தம் விளங்காம போயிடும். சரி, அதனால 11வது வசனத்துல இருந்து படிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அதாவது பவுல் எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு இக்கட்டு இருந்தது, தேவை இருந்தது. அந்த தேவை மத்தியில இவங்க சந்திச்சாங்க அந்த தேவைய. ஆனாலும் குறைவிலையும் நான் சந்தோஷமா இருக்கேன்றத அவர் சொல்றாரு. அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். இன்னொன்னும் சொல்றாரு, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும். அதாவது ஓவரால் கான்டெக்ட் என்னன்னா, என் பாக்கெட்ல பைசா இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எல்லாத்துலயும் என்னால ஒழுங்கா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்திருக்காரு ஆண்டவரு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, குறைவு இல்லை, நான் முறுமுறுக்க மாட்டேன். அததான் என்ன பண்ணுதுன்னா 13வது வசனம் சம் பண்ணுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது நல்லா இருக்கும் போது மனத்தாழ்மையா இருப்பேன், குறைவு இருக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். சரி, இதுதான் கான்டெக்ட். இப்ப என்ன பண்ணுவோம், அவரு கதை விடுறாருல, அந்த கதை என்னன்னு கேட்போம். I tell you, you can do all. Hey, sing through Christ who strengthens me. Can you take this 100 kilo? I can't. 1000 kilo weight? I can't. Imagine the weight lifter is inside you. And his hand is carrying your hand. Now you tell me, Anna, one lorry full of iron rod, Anna. I can. Through Christ who is strengthening me. Beloved, it's up. எனக்கு இவர் சொன்னது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நான் இந்த பக்கம் 2 பஸ், இந்த பக்கம் 2 லாரி தூக்க போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நாளைக்கு இந்தியாவோட பிஎம் ஆயிடுவேன், ஆக போறேன். சூப்பர். நான் ஹல்க் மாதிரி ஒரு பக்கத்துல இருக்க மலையை தூக்கி இன்னொரு பக்கம் போட போறேன். ஓகே, சரி, இவ்வளவு வாக்கு கொடுத்தீங்க, செஞ்சு காட்டுங்க யாராவது ஒருத்தர். என்ன செஞ்சு காட்ட சொல்றீங்க? நான் ஏதோ சும்மா சொன்னேன். எங்க கிட்ட கேட்டீங்களே, இதை நீங்க அவர்கிட்ட கேட்பீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவரும் சும்மா வாயிலபடி கதை விட்டாரு. அவர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிஜமாவே 100 கிலோ தூக்க முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோ தூக்கி காட்டலாம். ஆனா அதை செய்ய மாட்டாரு.
ஆனா வாயிலே நல்லா வடை சுடுவார். கரெக்டா? ஓகே. கரெக்ட். அப்ப இது கள்ளபோதகம். இது வந்து சும்மா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே தவிர சத்தியம் இதுல ஒண்ணும் கிடையாது. ஏன் இவர் இப்படி பண்றாருன்னா, வந்திருக்க விசுவாசிங்க எல்லாம் எப்படின்னா, அவங்களுக்கு இருக்க போராட்டத்துக்குலாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு ஆண்டவர் செய்ய மாட்டாருன்ற எண்ணத்தோட வருவாங்க. அவங்க கிட்ட போய் நீ வாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கணும், தாழ்ந்திருக்கிறவும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவனால அத ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு சுய இச்சையில வரான். அப்ப அவன் இச்சைக்கு ஏதா மாரி தான் போதிக்கணும். அப்பதான் அவனுக்கு இனிமையா இருக்கும் கேட்க. அது சத்தியமா இல்லையான்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. படம் பார்க்க வந்திருக்கான் அவன். படத்த என்ஜாய் பண்ணணும். படம் ஷோ நடத்துறது யாரு? திரு இசக்கியா பிரான்சிஸ் அவர்கள். அதனால இவங்களுடைய போதனை எல்லாம் தவறு. கவனமா இருங்க. நன்றி.